உச்சநீதிமன்ற உத்தரவின் பெயரில் இப்போ கர்நாடக அரசு வந்து 15,000 கண்ணாடி தண்ணீர் திறந்து விட்டுருக்குது. ஆனால் அது வந்து கர்நாடகத்தில் வந்து பெரும் போராட்டத்தை வந்து ஏற்படுத்தியிருக்குது. இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதான் இந்த கர்நாடகாவில் நடக்கிற இந்த போராட்டம் வந்து ஒரு தேவையற்றது. ஏன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு இ இ இந்த நாங்கள் இப்போ கன்னடர்கள் இந்திய குடிமக்கள், நாங்களும் இந்திய குடிமக்கள்னா, அப்போ இது இந்த காவிரியில் நதிநீரில் எங்களுக்கு பங்கு இருக்கா இல்லையா? உரிமை இருக்கா இல்லையா? இப்போ அதை போலவே நீங்கள் நெய்வேலி பழுப்பு நிலக்கரி மின்சாரத்திலிருந்து நீங்கள் அவங்களுக்கு கன்னடர்களுக்கு மின்சாரம் கொடுக்காதீங்கன்னு நாங்களும் இதே போல் நாடு தழுவி போராட்டங்களை செய்தால் எப்படி ஆகும்? அப்போ தமிழர்களுடைய வளங்கள் முழுக்க தேசியமயமாக்கப்பட்டிருக்கு பாருங்கள். நரிமணம் பெட்ரோல், அதே போல் இன்றைக்கி அணு உலையை நிலத்தில் வச்சுருக்கிறீங்க. வெடிச்சா சாக போகிறது நான். ஆனால் மின்சாரம் எல்லா மாநிலத்துக்கும் போகுது. அப்போ நெய்வேலி பழுப்பு நிலக்கரியிலேருந்து சகோதர மாநிலங்களுக்கெல்லாம் மின்சாரம் பிரித்து கொடுக்கப்படுது. நாங்கள் இருட்டில் கடந்து கூட உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்குறோம். அப்போ ஒரு 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 மண்ணின் வளங்கள் அந்த மக்களுக்கானதுன்னா, அப்போ என்னுடைய வளங்கள் எனக்கானது தானே. காவிரியுடைய நீர் கர்நாடகாவுடைய நீர்வளம் கன்னடர்களுக்கு, முல்லைப்பெரியாற்றின் நீர்வளம் மலையாளிகளுக்கு, பாலாற்றின் வளம் தெலுங்கர்களுக்கு என்ன? அப்போ தமிழர்களுடைய நிலத்தின் வளங்கள் தமிழர்களுக்கே தானே. அப்படி நாங்கள் போகிறான்னா என்ன ஆகும்? இது தேவையற்றது. அது வந்து ஒரு மத்தியில் ஆளுகிற அரசு தான் அதை பேசி அதை சரி செய்யணும். இந்த மாதிரி உணர்வு வந்துச்சுன்னா, நீங்கள் இப்போ நீங்கள் திரைப்படங்களை அங்கே ஓட விடலை, நாங்களும் அதே செய்வோம். எங்கள் பேருந்தை நீங்கள் சிறை பிடிக்கிறீங்க, உங்கள் பேருந்தை நாங்களும் சிறை பிடிச்சா அப்போ அது சரியில்லை. ஏன்னா நாங்கள் இப்படி அமைதி காத்து இருக்கும்போதே எங்களை பிரிவினைவாதி, இனவாதி, பயங்கரவாதிங்கிறீங்க. நீங்கள் சுற்றி இருக்கிற எல்லாருமே நாங்கள் தண்ணி கேட்கும்போது அடிக்கிறாங்க. எங்கள் உரிமையை தான் கேட்குறோம். அப்போ அதை தர முடியாதுன்னு மறுப்பது வந்து எப்படி தேசிய இறையாண்மைக்கும் ஒருமைப்பாட்டுக்கும் உகந்ததாக இருக்குமா? இதே ஆளுகிற ஆட்சியாளர்கள் கவனத்தில் எடுத்துக்கிட்டு சிந்தித்து அதை சரி செய்யணும். இல்லைன்னா தவிச்ச வாய்க்கு தண்ணி தராத ஒரு தேசத்தின் மீது எங்களுக்கு எப்படி நேசம் வரும்? அனைத்து கட்சி கூட்டத்தை வந்து கர்நாடக அரசு கூட்டி அதில் வந்து எடியூரப்பா வந்துட்டு தமிழகத்திற்கு தண்ணீர் கொடுக்கக்கூடாது அப்படின்லாம் விவாதம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இன்னும் தமிழகத்தில் வந்து அது மாதிரி வந்து அது வந்து எப்படின்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு பெரிய எங்களுக்குள்ள ஒரு ஆறாத கோபம் வன்மத்தையும் ஏற்படுத்துகிற செயல் தான் இதெல்லாம். நீங்கள் ஒரு தேசிய கட்சி இறையாண்மையும் ஒருமைப்பாடம் பேசுது, பாரதிய ஜனதா மத்தியில் ஆட்சியில் இருக்குது. அந்த கட்சி அந்த மாநில நலன் கன்னடர் நலன்னு வரும்போது மாநில கட்சியாக மாறிடுது பாருங்கள். அதை எப்படி ஏற்பீங்க? அங்கே இருக்கிற பாரதிய ஜனதா தமிழனுக்கு தண்ணி கொடுக்காதேன்னு சொல்லும். இங்கே இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி கொடுன்னு சொல்லுமா? சொல்லலை. அப்படின்னா எதுக்கு இந்த தேசிய கட்சி? மாநில நலன்னு வரும்போது மாநில கட்சியாக மாறிடுது. அந்த மாநில மக்களின் நலனையே பேசும்னா அது எப்படி தேசிய கட்சியாக இருக்க முடியும்? அந்த மாதிரி சொல்வது தவறு. அது அங்கே அந்த மாநில மக்களின் வாக்கை பெறுவதற்காக, ஒரு அற்ப தேர்தல் லாபத்திற்காக, அரசியல் வெற்றிக்காக ஒரு தேசிய இனத்தின் உரிமையை பறிக்குது. அதுதான் இங்கே இருக்கிற யதார்த்த உண்மை. அதை நம்ம ஏற்கலை. அது தவறானது. அதுக்கு வன்மையாக கண்டிக்கிறோம். அந்த மாதிரி ஒரு தலைவர், ஒரு தேசிய கட்சியில் இருக்கிற தலைவர் அப்படி பேசக்கூடாது. அங்கே இப்போ வந்து கர்நாடகாவில் பல்வேறு கன்னட அமைப்புகள் வந்து இதில் வந்து விவசாயிகளோட கன்னட அமைப்புகள் தான் அதிகமாக வந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்குது. ஆனால் தமிழகத்தை பார்க்கும்போது விவசாயிகள், டெல்டா பகுதியான விவசாயிகள் தான் அதிகமாக இப்போதைக்கு இந்த போராட்டத்தில் அதனால தான் இந்த இனத்தின் உரிமை பாதுகாக்கப்படாமல் மீட்கப்படாமல் இருக்கிறது காரணம். இது ஒரு பெரிய காரணம். இந்த இன மக்கள்கிட்ட ஓர்மை இல்லாதது. ஒரு பிரச்சனைனா அது இந்த பகுதி சார்ந்த பிரச்சனையாக புறந்தள்ளி விடுவது. இது இப்போ மீனவர் அடிபட்டால் அது மீனவனுக்கான பிரச்சனை. இப்போ விவசாயினா விவசாயி, இப்போ முல்லை பெரியாறுனா அது தேனி கம்பம் குமிழி அந்த பகுதியில் வாழ்கிற விவசாயிகளுக்கான பிரச்சனை. காவிரினா அது காவிரி படுகையில் வாழக்கூடிய விவசாயிகளுக்கான பிரச்சனையே அது புறந்தள்ளப்படுவதால் தான் இது வந்து ஒரு குறுகிய குழுக்களினுடைய போராட்டமாக பார்க்கப்பட்டு அது வெற்றியடையாமல் போயிடுது. அப்படி இல்லை. கர்நாடகாவில் அப்படி இல்லை. கடந்த முறை இந்த காவிரி நதிநீரை தரக்கூடாதுன்னு போராடிய போதும், இந்த முறை போராடுகிற போதும் பார்த்தீங்கன்னா கன்னட கொடி ஒன்று இருக்குது. கர்நாடகாவுக்குன்னு ஒரு கொடி இருக்குது, அந்த மாநிலத்துக்கு ஒரு கொடி. அந்த கொடி தான் பாரதிய ஜனதா, காங்கிரஸ், கன்னட அமைப்புகள், குமாரசாமியுடைய கட்சி, எல்லா கட்சியும் அந்த கொடியை தான் பிடிச்சிட்டு போராடுமே ஒழிய காங்கிரஸ் கட்சி கொடியவோ பாரதிய ஜனதா கட்சி கொடியவோ அது கன்னட அமைப்புகளின் தனிப்பட்ட கொடியவோ கொண்டு வராது. அப்போ அவனுக்குள்ள அந்த ஓர்மை இருக்குது. அதை தான் அந்த இனப்பற்றுங்கிறோம். அப்போ அந்த மாதிரியான ஒரு ஓர்மை இங்கே இல்லை. அது வரணுங்கிறத நாங்கள் துடிக்கிறதும் அதுக்காக இப்போ முன்னெடுக்கிறதும் நாங்கள் அதனால தான் நீங்கள் கேட்குற இப்படி ஒரு கேள்வி வருது. அப்படி ஒரு ஒருங்கிணைந்த போராட்டம் வராதனால இந்த உரிமை மீட்கப்படலை. சில நாட்களுக்கு முன்னே மலேசியாவில் இலங்கை அதிகாரி ஒருவர் வந்து தாக்கப்பட்டார். அது வந்து தமிழர்களால் அந்த தாக்குதல் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து வருது. அது தமிழர்கள் தான் தாக்கியிருக்கிறாங்க. அது கட்டுப்படுத்த முடியாத ஆள் மனதின் ஆத்திரம், கோபம். அது நீங்கள் எல்லாருமே கொன்னுட்டோம், எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறவனுக்கான ஒரு எச்சரிக்கை.
உலகெங்கு 130 நாடுகளில் பரவி வாழ்கிறோம். எல்லாருமே உணர்வு விட்டு மானங்கட்ட இன தமிழர்கள் இல்லை. ஒவ்வொருத்தனுக்குள்ளேயும் ஒரு அணையா பெருநெருப்பாக இந்த ஆத்திரம் எரிஞ்சு கொண்டு இருக்குது. அதனுடைய வெளிப்பாடு தான் அந்த சம்பவம். நான் அப்படி தான் அந்த நிகழ்வை நான் பார்க்குறேன். அது யாராலையும் தூண்டி விடப்பட்டு வர பிடிச்சி அடிக்கணும்னு சொல்லப்பட்டு செய்யலை. அங்கே இருந்தவர்கள் உணர்வு எழுச்சியில் ஆழ்மனதில் நீண்ட காலமாக அடக்கி வச்சுருந்த ஆத்திரத்தில் அவங்க அதை செஞ்சுட்டாங்க. இப்போ நாங்கள் பார்க்குறோம்ல, எங்கள் மக்களை கொல்லும்போது நாங்கள் கதறி எழுதுறது, கண்ணீர் வெடித்தது யார் கேட்டது? 60 ஆண்டுகளாக என் இனத்தை அடிக்கும்போது இதில் யாருமே கேட்கலையே. எங்கோ ஒரு ஓரத்தில் ஒரு இடத்துல ஒருத்தர் அடித்த உடனே அடிச்சிட்டார்னு எல்லாரும் கேட்குறவங்க 60 ஆண்டுகளாக எங்களை அடிக்கும்போது யாருமே எங்கள் பக்கம் வரலையே. லட்சக்கணக்கான இன மக்களை கொத்தாக கொன்று வைக்கும்போது நாங்கள் கத்தும்போது கதறும்போது எங்கள் கண்ணீரை துடைக்கவோ எங்கள் காயங்களுக்கு மருந்துடவோ எவரும் வராத போது இதை கேட்குறதுக்கு யாருக்கு உரிமை இருக்குது? ஒருத்தருக்கு இல்லை.